ஃபைனலாக ஒரு சின்ன கேம் செக்மெண்ட் மட்டும். ஸோ சேரன் சார் அவர்களை வந்து உங்களுக்கு அவர் நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த படங்களை நீங்கள் திஸ் ஆர் தட் எந்த படம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படி கம்பேரிட்டிவ்லி அப்படின்ற மாதிரி ஒரு கேம் பண்ண போகிறோம். ஓகேங்களா? டெஃபினெட்லி வந்து எல்லாமே சொல்லக்கூடாது, திஸ் ஆர் தட் இதான் வேலைக்காக மாட்டேங்க. சரி, சும்மா விளையாடி பார்ப்போம். பாரதி கண்ணம்மா பொற்காலம். 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 பொற்காலம் ஆர் தேசிய கீதம். தேசிய கீதம். தேசிய கீதம். தேசிய கீதம் ஆர் வெற்றி கொடிக்கட்டு. தேசிய கீதம். தேசிய கீதம். தேசிய கீதம் ஆட்டோகிராஃப். டெஃபினட்டாக 100% ஆட்டோகிராஃப். ஆட்டோகிராஃப் நான் நடிச்சிருக்கேன்ல. அது மட்டும் இல்லை, தேசிய கீதம் வந்து ஒரு ஒரு வலியை சொன்ன வலி மீன் அது ஒரு அரசியலும் இருந்தது அதில். கரெக்ட். பட் இது அப்படி இல்லை, உணர்வுகள் வந்து என்றைக்குமே மனசில் நிற்கும் இல்லையா, அதனால சொல்கிறேன் ஆட்டோகிராஃப். இப்போ என்ன பதில் வருதுன்னு பார்க்கலாம் சார். ஆட்டோகிராஃப் ஆர் தவமாய் தவமருது. குட் கொஸ்டின். பட் எனக்கு ஆட்டோகிராஃப் சொல்லலாம். தவமாய் தவமருது எக்ஸலண்ட் ஃபிலிம், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் இதில் எனக்கு வந்து வாழ்க்கையுடைய கடந்து வந்த பாதைகள் எல்லாத்தையுமே திருப்பி காட்டின ஒரு படம் தான் ஆட்டோகிராஃப். ஆனால் நான் ஆட்டோகிராஃப் தான் சொல்லுவேன். நான் நடித்ததுக்காக சொல்லலை, ஏன்னா எல்லா பரிணாமம் நம்ம அதை கடந்து வந்திருக்கிறோம் எல்லாருமே. ஓகே. ஸோ அதனால் கண்டிப்பாக ஆட்டோகிராஃப். ஆட்டோகிராஃப். சரி, இதுக்கு என்ன பதில் வருதுன்னு பார்ப்போம். ஆட்டோகிராஃப் ஆர் பொக்கிஷம். பொக்கிஷம் எக்ஸலண்ட். என்ன அவருடைய எல்லா படங்களுமே சூப்பர் தான், அதுலேயும் நான் ஆட்டோகிராஃப் தான் என்ன பெருசாக பாதிச்சிருக்கேன். ஸோ அதனால் ஸ்கூல் பருவம் நம்ம கடந்து வந்திருக்கோம், அதனால் அதுவும் என்ன பாதிச்சுது. காலேஜ் பருவம், அப்புறம் அந்த ஏன்னா நான் ஆட் கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கேன் காலேஜ். ஓகே. ஸோ அதனால் அது ரிலேட்டடாக நிறைய விஷயங்கள் எனக்கு அதில் ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சுது. ஸோ அதனால் என்னை பொறுத்தளவில் ஆட்டோகிராஃப் தான்.